எல்லாருமே சரி டேரக்டருக்கு நன்றி ஆமாம், பிரசாந்துக்கு நன்றி, சாருக்கு நன்றி. ஏன்னா சார் தான் அந்த ஸ்டோரி ஐடியா சார் தான். ஹிஷாம், என் கூட நம்ம கூட நடித்த ஆக்டர்ஸ் ஸ்வாசிகா, சின்ன பையன் லட்டு, ராஜ்கிரண் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு போய் கிராம சூழல் சார்ந்த படம் மாதிரி நடிக்கிறீங்க. முழுக்க முழுக்க ஆக்ஷன், வேற வித்தியாசமான கதைகள். ஏன்னா நீங்கள் நடிச்ச உறவுமுறை சார்ந்த படங்கள் நடிக்கிறேன். அதனால தான் நான் பண்ண விடுதலை ஒன்று படம் பண்ண நீங்கள் பார்த்துருக்கேங்க. இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கு நான் காரணம் விடுதலை ஒன்று கார்டன் வேற ஒரு இதில் இருந்துச்சு. பொருட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அடுத்து நான் இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஒரு படமாக ரொம்ப பயங்கரமாக ஆக்ஷன்லாம் அப்படி இல்லாமல் ஃபேமிலியில் ஒருத்தர் என் கேட்டு இந்த இன்பான்றவை எல்லா குடும்பத்திலும் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போவும் சொல்கிறேன், இது நம்ம படம். நீங்கள்லாம் படம் பார்த்துக்கலாம். அதான் சொல்கிறாங்க, இந்த படத்தோட வெற்றியை பார்த்துங்க. எல்லாரும் என் குடும்பத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. ஐயோ எனக்கு நடந்த மாதிரி இருக்குது, என்னை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நம்மளோட முக்கியமான ஒரு ஹீரோ, படத்தோட ஹீரோ சொல்லமானதில்ல, அவங்க மிஸ்ஸஸ் சொன்ன வார்த்தை என்ன, அது நம்ம குடும்பத்தை அப்படியே அங்கே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்களா. நேற்று நைட்டு 10 மணிக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு வந்து இதுதான் இந்த படம். இந்த படம் தனிச்சு இல்லவே இல்லைங்க, இது எல்லாருக்கும் ஃபேமிலி தாங்க இந்த படம். அதனால தான் இந்த படத்தை இப்போ எல்லாரும் போல கொண்டாடுறாங்க. அதனால தான் இப்படி இல்லைன்னு கையா சொன்னேன். ஒன்று அதை நேற்று நான் அருமையாக அதுக்கு பதில் சொல்லிட்டேன். நான் திருப்பி அதான் சொல்றேன். அந்த இடத்துல என் குடும்பத்தில் நிறைய பசங்க இருக்காங்க, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நான் இப்படி பண்ணுனா நான் ஏற்றுக்கிற மாட்டேங்க. என் பொண்ணை என் பசங்க பண்ண ஏற்றுக்க மாட்டேன். கொண்டாடுங்க, சந்தோஷப்படுங்க. கொண்டாடுறதுக்கு நிறைய விதம் இருக்கு. படத்தை கொண்டாடுறது நிறையா இருக்குது. அப்படி இருக்கப்ப இப்படிலாம் ஒன்று தேவைப்படலை, வேண்டாம். யாருமே எந்த ஒரு நாண்டில் எந்த ஒரு ஆக்டரும் போய் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்கிறதே கிடையாது. எந்த நடிகரும் எனக்கு இதை பண்ணுங்க இருக்குன்னு யாரும் சொல்கிறதே கிடையாது. அதனால் தம்பிகளாகவும் ரசிகர்களாக இருக்கட்டும், செல்லங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு நான் இனிமேல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேணா நல்லா கொண்டாடுறது நிறைய விதம் இருக்குது.